அந்த தாழ்பாலை விட பூட்டாகப்படுறது சின்னதாக இருக்கும், அந்த பூட்டை விட சாவியாகப்படுறது இன்னும் சின்னதாக இருக்கும். அப்படி இந்த மோட்சம்னு பெரும் வீடு இருக்கு இல்லையா, அதற்கான திறவுகோல் தான் என்னது? சரவண பவ என்னும் ஒற்றை சொல். அந்த சரவண பவனா என்ன தெரியுமா அர்த்தம்? இப்போ சேன பாருங்க, நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இது நம்ம இன்னைக்கு சரவண பவ அப்படிங்கிற காரணத்திற்காக இப்படி சிந்திக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ சரவண பவனா சேனா சிவபெருமானுடைய மகன் என்று பொருள். இப்போ ரேனா ரகசியங்களுக்கெல்லாம் ஆதாரமானவன் என்று பொருள். வன வெற்றியின் ரூபமாக இருக்கக்கூடியவன் முருகப்பெருமான். நே இருக்கு இல்லையா, முன்சுழினே, அது மயில் வாகனன், மயிலின் மீது அமர்ந்து வரக்கூடியவன் என்று பொருள். பனா மலமற்றவன், பரிசுத்தமானவன். பனா பரிசுத்தமானவன் என்று பொருள். கடைசியாக வேணா என்ன அர்த்தம்? சிவபெருமானின் மகனாக இருக்கக்கூடிய, ரகசியங்களுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கக்கூடிய, வெற்றியின் ரூபமாக திகழக்கூடிய, மயிலின் மீது பவனியிலே வரக்கூடிய பரிசுத்தமான வடிவேலன் என்று பொருள். ஏன் வடிவேலன்னு சொல்றார் வேணா இந்த இடத்துலனா? வேல் இருக்கு இல்லையா, வேல் என்பது பாருங்கோ ஞானத்தின் ரூபமாக விளங்கக்கூடியது. ஞானமாகப்பட்டது எப்படி இருக்கும்? கூர்மையாக இருக்கும். ஞானமாகப்பட்டது அகண்டு இருக்கும். ஞானமாகப்பட்டது ஆழமாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் அதுக்கு ஞானம்னே பேர் இல்லையா? அப்போது வடிவேலன்னா என்ன அர்த்தம்? முருகப்பெருமான் ஞானத்தின் ரூபமாக இருக்கக்கூடியவன் அப்படின்ற பொருள் இருக்கு இல்லையா? அதனால தான் இந்த இடத்துல முருகனை அடைய வேண்டும் என்றால் அத்துணை பெரிய வீட்டிற்கு உள்ளே போகணும் அப்படின்னா எப்படி பூட்டை திறக்கும் சாவி எவ்வளவு சிறியதோ அப்படி அந்த சிறிய சரவண பவ அப்படிங்கிற சொல்ல வெத்து எப்படி ஆரம்பிக்கிறார்? சரவண பவநிதி அருமுக குருபர அப்படின்னு 3 முறை அவரே என்ன பண்ணார்? ஸ்மரணித்து எழுதுவதற்கு துவங்கிவிட்டார். அவர் அடியெடுத்து கொடுத்தார். எப்படி முருகப்பெருமான் வந்து அருணகிரிநாதருக்கு முத்து என்று அடியெடுத்து கொடுத்தவுடனே திருப்புகழ் கிடைத்ததோ அதுபோல இந்த திருவேங்கட திருப்புகழிலே அருணகிரிநாதர் சரவணபவ என்று நமக்கெல்லாம் அடியெடுத்து கொடுக்கும் பொழுது நம்மால் திருப்புகழ் இயற்ற முடியாமல் போகலாம். ஆனால் சரவணபவ என்னும் சொல்லை நம்மால் என்ன பண்ணலாம்? எழுதி 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 இந்த புறத்திலே இருக்கக்கூடிய பல தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியும். எப்பொழுது அதை நாம் பூர்த்தி செய்கின்றோமோ அப்பொழுது அகமாகப்பட்டது பற்றை விட்டு விட்டு வெளியே வரும்.